மாப்ள மாப்ள சமைச்சா மாப்ள எப்படின்னு தெரிஞ்சதா வெளியே சாப்பிட்டு வந்துருக்கலாம். பசி வயிற்று கிள்ளுது. உனக்குள்ள இருக்கிற இந்த வெறிதாண்டா ஒரு கலைஞனுக்கு பக்கபலம். சினிமால நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவேன். பெஸ்ட் ஆஃப் லக். டேய் சொன்னா கேளுடா, ராத்திரியில சாப்பிடாம வெறும் வயிற்றோட படுத்து. வேண்டாம், வெறும் வயிற்றோட சாப்பிடாம படுத்தா உடம்பு என்னத்துக்காகும்? எனக்கு பசிக்கல. பசிக்குப்பா, அம்மா ஊட்டுறல. அது பசிக்குதோ இல்லையோ, ராத்திரியில படுக்கும் போது சாப்பிடாம படுத்தா உன் உடம்பு ஒத்துக்காதுடா. இந்தா கொஞ்சம் சாப்பிடுப்பா. என்னப்பா காட்டு, வாய் தர, வாய் தரடா. சஷ்டியை நோக்க சரவண பவனா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த எல்லாம் உன்னை பாடிக்கிட்டு உருட்டுருவேன். சும்மா பிள்ளைய கழிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இந்த வருஷம் மாரியம்மன் கோயில் திருவிழால யார் நாடகம் போட போறாங்க தெரியுமா? யாருடா? ஐயாதான். ஐயோ என் தங்கம் தங்கம். லட்சுமி, ஐயா வேலையெல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சதுங்க. மாரியப்ப எங்க போனா? மாட்டுக்கு தவிடு வச்சுக்கிட்டு இருக்காருங்க. மாட்டுக்கு லாடம் கட்ட சொன்ன கட்டிட்டானா? தெரியலீங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேனுங்க. எதுங்க ஐயா? என்னடா வர வர கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு இருக்க? நேத்து காலையில போனவன் காலகாலத்துல இருந்து கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்கணும்னு விஷனம் வேணாம் உனக்கு? ஐயா நேற்று சந்தையிலிருந்து வரும்போது இருட்டிருச்சுங்க, கணக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. செவலக்காலைக்கு லாடம் கட்ட சொன்னே கட்டிட்டியா? நேற்று நோம்பி சமயங்கிறதுனால காலையில பிடிக்க முடியலைங்க. இந்த இப்ப போய் கூட்டு வந்தாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் நோம்பி முடிஞ்ச உடனே கட்டிக்கலாம். இந்த புடக்காலையில நெல்லை வச்சு போட்டிருக்கு, அத அந்த வெராண்டாவில காய போடு போ. சரிங்க. எங்க அந்த வெள்ளச்சாமி? இது வந்துட்டேன். போய் சோத்தை உண்ணுட்டு அங்க மாரியப்பனுக்கு ஒத்தாசை ஆயிருப்போ. சரிங்க. சீக்கிரம் ஆகட்டும் பூசாரு. ஆச்சுங்க. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் இந்த பரிவட்டத்தை குமரேச கவுண்டருக்கே கட்டுறோம். அக்கா, போன வருஷம் மாதிரி மழை தண்ணி அதிகமா கொடுத்து எங்களை விவசாயம் பண்ண முடியாம பண்ணிடாத. வேலை செய்ய முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற ஆத்தா, நீதான் எல்லாத்தையும் காப்பாத்தன ஆத்தா. எங்க விட கும்பிட்டுக்கா? கும்பிடுறேன் ஆத்தா. இவருக்கு தெரியாம ஒரு வேண்டுகோள். இவர் எப்ப பார்த்தாலும் என் புள்ளைய கரிச்சு கரிச்சு கொட்டுறாரு. இவர் வாயை நல்லா கட்டி போட்டுரு. என்ன வேண்டிக்கிட்ட? எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டேன். நீங்க வேண்டிக்கங்க. எங்க இந்த மருமகனை காணோம்? மாமா பெரியவன் எங்க? இத கும்பிட்டுக்கிறோம் மாமா. கும்பிட்டுக்க கும்பிட்டுக்க. எங்க ஒருத்தரையும் காணா? குழந்தைய தனியா விட்டு எங்க போனாலுங்க? ஏண்டி பாக்கியா? ஏன் பாக்கியா? ஏங்க கத்துறீங்க? இப்ப என்ன ஆச்சு? வரேன். எங்கடி போனிய குழந்தைய அள விட்டுட்டு? சின்னவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன். பரிமளா இங்க? அவளும் சின்னவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கா. ஒருத்தனுக்கு எத்தனை பேர் சாப்பாடு போடுவீங்க?
சாப்பிட்டா கூத்துல சிவாஜி எம்ஜிஆர் நடிக்கிறாங்கல்ல. பின்ன அவங்க இல்லாம கூத்து கட்ட முடியுமா? சும்மா இருமா, தொணன்னு பேசிக்கிட்டு அவனை சாப்பிட விடாம நீ சாப்பிடுற. கூத்துல விஜய் அஜித் எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்களாவா? இன்னைக்கு வந்து தனுஷ் விஷால் கூட நடிக்கிறாங்க. ஐயோ திரும்புறாக்கா. அவங்க எல்லாம் இருப்பாங்கடா. இப்படியே பேசி பேசி ஊரை சுத்திட்டு தான் வச்சுக்க, கடைசியா நீ இருக்க மாட்டேன். ஏங்க நல்ல நாள் அதுவும் பிள்ளைய அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? அவன் சாப்பிட்டு இருக்கால. டேய் டேய் முருகா முருகா, டேய் முருகா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. டேய் இல்லடா. நல்ல நாள் அதுவும் என் பிள்ளைய கரிச்சு கொட்டா உனக்கு தூக்கமே வராதே. டேய் முருகா தள்ளுங்கப்பா. என்ன ஆச்சு இவங்களுக்கு? முதல்ல இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் மசூதியில மந்திரிச்சு விடணும்டா அப்பா. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திரை நட்சத்திரங்கள் பங்கு கொள்ளும் ரஜினி, கமல் நடித்த பலதரப்பட்ட காட்சிகள் நடக்க இருக்கிறது. எனது இயக்கத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இந்த வருடம் முதல் முறையாக நடப்பதால் உங்கள் நல்ல ஆதரவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்லா இருக்க வளர்ச்சி நலிச்சு ஆரணும். இங்க கண்டவத்துல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா ரெடியாச்சா? போட மேடைக்கு. ரஜினி பாட்டு போட்டுருக்கு, நான் விஜயகாந்த் பாட்டு ரெடி இருக்கேன். ரஜினிக்கு ஆட வேண்டிய வரலடா, நீ போடா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஜனங்க என்ன அடிப்பாங்க? அடிக்க மாட்டாங்க, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். எனக்கு வெறும் ஆக்ஷன் மட்டும் பண்ணா போதும். நான் போதும் போ. நல்லா இருக்கா? நல்லா நல்லா இருக்கா? இருக்கு, பிரமாதமா இருக்கு. போடா. நல்லா இருக்கா? மறக்காதயா, நீ வேற நிலைமை புரியாம நானே என் ஷேவிங் பண்ற சேர காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய் இங்க வந்திருக்காங்க. ஏய் குடுங்கடா. பாஷாடா, மாணிக் பாஷா. இவனை கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன், அவனை கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன், இவனை கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன். இங்க என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன். ஏன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏன்டா இப்படி சொதப்புறீங்க? சொதப்பறடா, சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாம் கிளாப். அடுத்தது மூர்த்தி 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 கண்ணமாயக்கடா, நான் வந்துட்டாளா? மனோரா வசனம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கிறதல்லவா? ஞாபகம் இருக்கு. நீ டைலாக் பேசணும்டா. நான் தான் பேச வேண்டும். நான் எப்ப சார் பேசணும்? நாளை காலையில் பேசு. அம்மாள் நீ கண்ணாம்பாள், நான் சிவாஜி. விரைந்து வா. நடிப்பு. டேய் நீ அடுத்த தலைவர் கிடையாது, நீ போடா உள்ள. வேற கொண்டாங்கடா. யாரு அவன்? ஏண்டா தூங்கிட்டு இருந்தப்ப என்ற சோப்புல இருந்து 250 ரூபாய் எடுத்துட்டு வந்த நீ எல்லாம் மனோரமாடா? என்ன விளையாட்டு இது? என்ன வேடிக்கை இது? கிஸ்தி, திரை, வரி, வட்டி, என்ன நாட்டு நட்டாயா, கலை வைத்தாயா, சாம்பார் வைத்தாயா, குழம்பு வைத்தாயா, இல்லை முதுகுதான் தேய்த்தாயா? ஏன் சேனகா மனோரா வசனம் பேச சொல்லித்தான் அனுப்புனேன். இப்ப பேசி கட்டபொம்மன் வசனத்தை எந்த சொதப்பு சொதப்புற? லைட்டா பண்ணுங்க, சொதப்பலாய் போச்சு. அடுத்தது பாட்டு ஓடுறா, கலக்குடியே போனா ஓடு. கண்ண மூணா தாண்டா உள்ளூர் கிழவிய கூட கடற்படத்துல வர கதாநாயகமாய் தெரியாது. இனிமே தான் நம்ம உஷாரா இருக்கும். கவுண்டர் பையன் டைரக்ஷன் படிக்க மெட்ராஸ் போறான். அவனை எப்படியாவது கவுத்தி, அவங்க அப்பனை கவுத்தி, காட்டை வித்து வீட்டை வித்து அவனை டைரக்ஷன் ப்ரொடியூசர் ஆக்கி நம்ம 3 பேர் கதாநாயகன் ஆயிரும். நம்ம 3 பேருமா? நான் ஹீரோடா. உன் மனசாட்சி தொழில் சொல்லு. முதல்ல உன் பொண்டாட்டி உன்னை ஹீரோவை ஏத்துப்பால இல்ல, அப்புறம் எப்படி ஜனங்க ஏத்துக்கும்? அப்ப வில்ல வீதி விதியா விளக்கமா தேடி செருப்படி வாங்கல இல்ல. வில்ல என்ன இன்னொருத்தன் அடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? என்னடா கீழே நீங்களே ஆளாளுக்கு ஒண்ணு முடிவு பண்ணிட்டா போதுமா? மேல எதுக்கு ஒருத்த உட்காந்து இருக்கான்? டேய் நீங்களா ட்ரெய்லர் தான்டா இருப்பீங்க. நான் படமே எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன்டா. இந்த வர்றேன்டா. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவ? காமெடி பண்ணுவன்ல, காமெடி பண்ணுவன்ல, சிரிக்க வைக்கணும்ல, சிரிக்க வைக்கணும்ல, அவன் எழுதிக்குவன்ல, இத கை நாட்டுல, கை நாட்டுல. அது வெளிய சொல்லாதயா. விடு. எதுக்கு நமக்குள்ள சண்டை? 3 பேரும் ஹீரோ ஆயிருவோம். எப்படி? சங்கர், சலீம், சைமன். என்ன பண்ணலாம்? முருகனை கவுத்துறோம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பனை கவுத்துறோம்.